வெல்கம் டு ஆதி விலாக்ஸ். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கார்டன் தான் நான் காட்ட போகிறேன். இந்த பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டனு. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எங்களால் அவ்வளோ பிளான்ட்ஸ் வைக்க முடியாது. ஸோ இருக்கிற இடத்த ஆக்குபை பண்ணி நாங்கள் வச்சுருக்குறோம். எங்ககிட்ட என்னென்ன செடிங்க இருக்குன்னா, இங்கே கருவேப்பிலை ரொம்ப கிடைக்காது, அதனால் கருவேப்பிலை செடி ஒன்று வச்சுருக்குறோம். இதில் நிறையா பறிச்சிட்டோம், இங்கேருந்து இருந்துச்சு இலை. அப்புறம் ஒரு சின்ன தொட்டியில் மல்லிப்பூ வச்சுருக்கோம். இதில் எப்படின்னா மல்லிப்பூ நல்லா பெருசாக வரும். இந்த சைஸுக்கு இந்த மல்லி நல்லா பெருசாக வரும். நான் அடுத்த வாட்டி வரும்போது காட்டுறேன் அதை. இது இட்லி பூ தானே, இட்லி பூ செடி. இது நல்லா டார்க் ரெட்டில் வரும் இட்லி பூ செடி. மோஸ்ட்லி எங்ககிட்ட ஃப்ளவர் செடிஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இது பட்ரோஸு. இது நாங்கள் நிறைய வச்சுருக்குறோம். இது நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது சின்னதாக கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தோம். அது நிறையா வளர்ந்ததை தனி தொட்டியில் பிரித்து வச்சுருக்கோம் நாங்கள். இது கத்தாழை. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இது கற்பூரவள்ளி. இப்போ ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் வச்சோம், இன்னும் செடி பிடிக்கலன்னு நினைக்கிறோம், பார்ப்போம். இது இது என்ன செடின்னு தெரில, ஏதோ ஒரு காய் முளை விட்டு இருந்துச்சு, அதை வச்சோம், வளர்ந்தாதான் தெரியும் என்ன காயின்னு. இது காராமணி முத்தி போச்சுன்ட்டு அந்த விதையை தூக்கி சும்மா இதில் போட்டு வச்சேன். அது நல்லா வளர்ந்துருச்சு. இதை கொடி கட்டி விடணும். இதுலேயே ஒரு சின்ன லெமன் செடி